வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சாணக்கியனின் கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானது, எதிர்க்கும் பிள்ளையான் தரப்பு. ஆளும் தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் வீட்டில் பணம் கொள்ளை. எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு காரணம் இதுதான், அம்பலப்படுத்தும் முன்னாள் எம்பி. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஊடாக எவரும் கைதாக மாட்டார்கள், நலிந்த ஜெயதிச. சிஐடி விசாரணையின் பின்னணி, பசில் கைது செய்யப்படலாம். பசிலுக்கு அமெரிக்காவில் பெருமளவு சொத்துக்கள், அம்பலப்படுத்தும் முன்னாள் எம்பி. ஒருபோதும் அப்படி கூறவே இல்லை, பெல்ட் அடிக்கிறாரா அமைச்சர். நாடாளுமன்றில் வெடிக்கும் புதிய சர்ச்சை, அனுர அரசுக்கு கடும் அழுத்தம். தென்னிலங்கையில் பயங்கரம், 5 பேரை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூடு. இனி தொடர்வென விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன், தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சி 10 ஏக்கருக்கும் மேற்பட்ட காணியை பிடித்து வைத்துள்ளது என்று கூறும் கருத்து உண்மைக்கு புறம்பானது என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது சட்டத்துக்கு முரணானது என்றும், கருத்துக்களை வெளியிட்டு மக்களையும் அதிகாரிகளையும் திசை திருப்பி குழப்புகின்ற செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்தார் எனவும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் கூறியுள்ளார். உரிய காணிகளை திட்ட முன்மொழிவுகள் கொடுக்கப்பட்டு அரசியல் கலாசார தலைமைத்துவ மத்திய நிலையத்திற்கான காணி மட்டக்களப்பு திராய்மடுவில் பெறப்பட்டிருக்கின்றது எனவும் அவர் கூறியுள்ளார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மக்களை தெளிவூட்டுவதற்காக சட்டப்படியாக 3 ஏக்கர் காணியை இவ்வாறு அரசியல் கலாசார தலைமைத்துவ நிலையத்தை அமைப்பதற்காக முன்வந்தால், அதனை மாற்றி 10 ஏக்கர் காணியினை சூறையாடி இருக்கின்றார்கள், காணியை கொள்ளையடித்திருக்கின்றார்கள் என மிக பொய்யான வதந்திகளை கூறி அதிகாரிகளையும் மக்களையும் திசை திருப்ப வேண்டாம். மக்களுக்காக ஏதாவது நல்ல விடயங்கள் செய்யுங்கள். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி அரசியல் கலாசார தலைமைத்துவ மத்திய நிலையம் அமைத்த பிற்பாடு எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்கின்ற உறுப்பினர்களும் வந்து அங்கு இருக்கின்ற நூலகத்தை பயன்படுத்தலாம், அங்கு இருக்கின்ற மண்டபத்தை பயன்படுத்தலாம், முடிந்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனும் வந்து செல்லலாம் என தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான நிகால் அபேசிங்கவின் வீடு உடைக்கப்பட்டு பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த திருட்டு சம்பவம் இன்றைய தினம் அதிகாலை 2 மணியளவில் இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதன்போது அங்கிருந்த ஒரு தொகை பணம் களவாடப்பட்டுள்ளதாக ஹொரணை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினரின் வீட்டார் வெளியில் சென்று அதிகாலை 3 மணியளவில் வீடு திரும்பிய போது அறையில் உள்ள அலுமாரியின் துணிகள் இழுக்கப்பட்டிருந்ததாக போலீஸ் முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்போதே அலுமாரியில் இருந்து பணம் எடுத்து செல்லப்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் ஹொரணி தலைமையக போலீசார் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை நடாத்தி வருவதாக கூறப்படுகிறது. எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு அரசாங்கத்தின் வரி விதிப்பே பிரதான காரணமாகும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். குறிப்பாக 118 ரூபாவுக்கு கொண்டுவரப்படும் பெட்ரோலுக்கு 109 ரூபாய் வரி விதிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், அரசாங்கத்தின் புதிய வரி முறைமை சர்வதேச நாணய நிதியத்தின் அழுத்தத்தின் பிரகாரம் செயற்படுத்தப்படுவதுடன், அதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை விட சர்வதேச நாணய நிதியத்தின் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது. ஆனால் ரணில் விக்ரமசிங்க நாணய நிதியத்துடன் இணங்கிய நிபந்தனைகளையே அரசாங்கம் தற்பொழுது முன்னெடுத்து வருகின்றது. அவர்கள் தேர்தல் காலத்தில் தெரிவித்த விடயங்கள் தொடர்பில் எதுவும் வாய் திறப்பதில்லை. 2025ஆம் ஆண்டில் அரசாங்கம் 4300 முதல் 4400 பில்லியன் ரூபாய் வரையான வருமான இலக்கை நெருங்க வேண்டியிருக்கின்றது. 2020 கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கத்துடன் இதனை ஒப்பிட்டு பார்க்கும்போது எமது வரி வருமானம் 1300 பில்லியனாக காணப்பட்டிருந்தது.
அப்படியானால் இந்த வருடத்தில் 300 பில்லியன் மேலதிகமாக தேடிக்கொள்ள வேண்டிய நிலை காணப்படுகின்றது. இதேவேளை 1 லிட்டர் எரிபொருளுக்கு ரூபாய் கமிஷன் முன்னாள் அமைச்சர் ஒருவரின் சட்டப்பைக்கு செல்லும் என ஜனாதிபதியோ அல்லது தமது அரசாங்கத்தில் உள்ள இவரும் இதற்கு முன்னர் கூறவில்லை என வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினூடாக எவரும் கைது செய்யப்பட மாட்டார்கள் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் ஊடாக எவரையும் கைது செய்யவோ வழக்கு தொடரவோ அல்லது நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தவோ அரசாங்கம் யாருக்கும் அறிவுறுத்தல் வழங்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவருக்கும் ஏதேனும் காரணத்திற்காக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் நாடாளுமன்றில் சட்டம் ஒன்று இயற்றப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் நாட்டின் நன்மதிப்பினை மேம்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ளது எனவும் ஊடகமுற்று இந்த திட்டம் தொடர்பில் போலியான தகவல்களை வெளியிட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வீதிகளில் பலாக்காய் அல்லது இலைக்காஞ்சி விற்பனை செய்ய முடியாது என ஊடகங்களில் வெளியான தகவல்களில் எவ்வித உண்மையும் கிடையாது என நலிந்த ஜாயதிச குறிப்பிட்டுள்ளார். கடற்படை அதிகாரியாக இருந்த ஜோசித ராஜபக்ஷ எவ்வாறு சொத்துக்களை சேர்த்தார் என்பது குறித்து விசாரிப்பதற்காகவே அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டார் என தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர் ஐன்ஸ்டீன் தெரிவித்துள்ளார். அத்துடன் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ ஊழல் குற்றச்சாட்டுக்காக கைது செய்யப்படலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கதிர்காமத்தில் உள்ள ஜோசித ராஜபக்சவிற்கு சொந்தமான காணியொன்றின் உரிமம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காகவே ஜோசித குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். இவ்வாறான ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரித்து உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவே தூய்மையான இலங்கை வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஐன்ஸ்டீன் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இலங்கையிலிருந்து சொத்துக்கள் சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தால் அவற்றை மீள பெறுவதற்கு அமெரிக்கா உதவ உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இருந்து கொண்டு அமெரிக்காவில் தனது பெயரிலும் தன்னுடைய குடும்பத்தாரது பெயர்களிலும் பசில் ராஜபக்ஷ பாரியளவு சொத்துக்களை சேமித்து வைத்திருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் நேற்றைய தினம் வாக்குமூலம் வழங்க வந்திருந்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர், பசில் ராஜபக்ஷ மற்றும் அவரது குடும்பத்தாருக்கு அமெரிக்காவில் உள்ள சொத்துக்கள் தொடர்பில் சில வருடங்களுக்கு முன்னர் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அது தொடர்பில் நான் எனது தெளிவுபடுத்தலை வழங்கினேன். இது தொடர்பில் எழுத்து மூல சில ஆவணங்களையும் நாம் சமர்ப்பித்திருக்கின்றோம். பசில் ராஜபக்ச அமெரிக்காவில் எந்த தொழிலும் செய்யவில்லை. ஆனால் எம்மால் வழங்கப்பட்டுள்ள ஆவணங்களில் அவருடைய சொத்து விவரங்கள் அதற்கு முரணாக காணப்படுகின்றது. இலங்கையில் செய்த தொழில் பெற்றுக்கொண்ட பணத்தினூடாக அவர் இவ்வாறு சொத்துக்களை கோரியிருக்கின்றார். நாம் வழங்கிய தகவல்களை அடிப்படையாக கொண்டு இனிய தகவல்களை சேகரிப்பது காவல்துறையினரின் கடமையாகும். இது தொடர்பாக விசாரணைகள் முறையாக இடம்பெற்றால் இன்னும் பல தகவல்கள் கிடைக்கப்பெறும். பசில் ராஜபக்ஷ இரட்டை குடியுரிமை கொண்டவராவர். எனவே அர்ஜுன் மகேந்திரனுக்கு எதிரான சட்ட நடவடிக்கையை விட பசில் ராஜபக்ஷவிற்கு எதிரான நடவடிக்கை கடுமையாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 1 லிட்டர் எரிபொருளுக்கு ரூபாய் கமிஷன் முன்னாள் அமைச்சர் ஒருவரின் சட்டை பைக்கு செல்லும் என ஜனாதிபதியோ அல்லது தமது அரசாங்கத்தில் உள்ள இவரும் இதற்கு முன்னர் கூறவில்லை என வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். 1 லிட்டர் எரிபொருளுக்கு ரூபாய் வரி விதிக்கப்படுவதாகவும் திரைசேரிக்கு கடனாக ரூபாய் குறைக்கப்படுவதாகவும் ஜனாதிபதி அப்போது குறிப்பிட்டார். கடன் தொகையை சேர்த்து 1 லிட்டர் எரிபொருளின் விலை தீர்மானிக்கப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். எரிபொருள் விலை சூத்திரத்தின் அடிப்படையில் எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்த அவர், கடந்த முறை இதே முறையிலேயே விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார். அனுராதபுரம் பிரதேசத்தில் உள்ள ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்ட விடயத்தை குறிப்பிட்ட அமைச்சர், எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு பல நிவாரணங்கள் கிடைக்கும் என அவர் மேலும் தெரிவித்தார். நாடாளுமன்ற பதவிகளுக்கு உயர் அதிகாரிகளை நியமிக்கும் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற ஊழியர்களிடமிருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுவரையில் தற்போது பணிபுரியும் அதிகாரிகளின் பதவியுயர்வு முறைக்கே பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் வெளியிலிருந்து ஆட்களை வேலைக்கு அமர்த்துவதால் நீண்ட காலமாக நாடாளுமன்றத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு பாரிய அநீதி இழைக்கப்படுவதாக ஊழியர்கள் பலரும் அரசாங்கத்திடம் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேவேளை அண்மையில் நாடாளுமன்ற உயர் அதிகாரிகளின் கலந்துரையாடலில்
இவ்விடயம் விரிவாக கலந்துரையாடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. வெலிகம காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கப்பரத்தோட்டை வள்ளிவல வீதியில் நடந்து சென்ற 5 பேரை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த துப்பாக்கிச்சூடு சம்பவமானது இன்றைய தினம் அதிகாலை 1 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. 3 மோட்டார் சைக்கிள்களில் வந்த இனந்தெரியாத நபர்கள் இவ்வாறு துப்பாக்கிச்சூடு நடாத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் மட்டுமே சுடப்பட்டதாகவும் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த நபர் வெலிகம வேளாண் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் மாத்தறை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கப்பரத்தோட்டை பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய நபர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதுடன் காயமடைந்தவர் அதே பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டதற்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெலிகம காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.